வாங்க. உங்களுக்கு வீடு வாசல் புள்ளக்குட்டி இருக்கிறதெல்லாம் மறந்து போச்சா? ஊரே சீர்திருத்தம் சொல்லிட்டு எத்தனை வாட்டி தான் ஜெயிலுக்கு போறீங்க? இதை எப்ப எப்படி துடைக்க போறீங்களோ? வந்து வராதமா மேல போயிரியா? விருந்தாளியோட வந்திருக்கேன். ஒரு நீங்க என்ன இவரோட ஜெயில் தோழரா? நீங்க எங்க இவரோட சேர்ந்து கெட்டு போறீங்க? ஏய், வளன்னு பேசிக்கிட்டு. இவர் பேரு பார்த்திபன். இந்த கல்வெட்டு ஆராய்ச்சி பண்றாங்கல்ல, அதுக்கு வந்திருக்காரு. இனிமே நம்ம வீட்டுல தான் தங்க போறாரு. முதல்ல குடிக்க எனக்கு கொண்டு வாப்போ. வணக்கம். பேச்சுதான் அப்படி மனசு ஒண்ணு. வா. அப்பா. ஹாய் கண்ணா, வா வா வா. மாமாக்கு வணக்கம் சொல்லு போ. வணக்கம் மாமா. தம்பி, உன் பேர் என்ன ராஜா? லெனின். அடேங்கப்பா, புரட்சிகரமான பேர்லாம் வச்சிருக்கீங்க. புரட்சிங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க. ஒரு காலத்துல அதுக்கு மதிப்பு இருந்துச்சு. இப்போ அது சீரழிஞ்சு போச்சு. அன்பே அறிவு நலந்தானே. சா 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 நீ சா 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 நீ சா ரி 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 சா ரி 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 சா ரி க க ரி ரி சா 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 ரி க க ரி ரி சா சா. சோலை இளங்குயில் யாரை எண்ணி எண்ணி ராகங்கள் பாடுதோ, ஆஹா ராகங்கள் பாடுதோ. வானவில்லில் ஒரு மாலை கட்டி வந்து யாரென்று தேடுதோ, ஆஹா யாரென்று தேடுதோ. ஏதேதோ சங்கீதம், என்ன என்ன சந்தோஷம். நான் பாடவோ உனை தான் தீண்டவோ. சோலை இளங்குயில் யாரை எண்ணி எண்ணி ராகங்கள் பாடுதோ, ஆஹா ராகங்கள் பாடுதோ. காதலின் வானத்து சந்திரனோ, வாலிப தேசத்து சூரியனோ. காதலின் வானத்து சந்திரனோ, வாலிப தேசத்து சூரியனோ. தோளினில் தாவிடும் தாரகையே, வானத்தில் ஏகிடும் தாமரையே. தோளினில் தாவிடும் தாரகையே, வானத்தில் ஏகிடும் தாமரையே. இசையே பூமகளே உன்னை தேடுகிறேன், பூவினில் வந்தென கூடிடத்தானே. சோலை இளங்குயில் யாரை எண்ணி எண்ணி ராகங்கள் பாடுதோ, ஆஹா ராகங்கள் பாடுதோ. வானவில்லில் ஒரு மாலை கட்டி வந்து யாரென்று தேடுதோ, ஆஹா யாரென்று தேடுதோ. பாலோடு தேனூரும் பாத்திரம், நாள்தோறும் நானல்ல மாத்திரம். பாலோடு தேனூரும் பாத்திரம். நாள்தோறும் நானல்ல மாத்திரம். நான் என்றும் நீ என்றும் வேறில்லையே, வாலிபம் போகுது வாமுல்லையே. நான் என்றும் நீ என்றும் வேறில்லையே. வாலிபம் போகுது வாமுல்லையே. உயிரே காதலின் சுடரே, பிரியே பாடிடும் கவியே. ஆயிரம் பூமழை தூவிடுதே, வானமும் பூமியும் வாழ்த்துக்கள் சொல்ல. சோலை இளங்குயில் யாரை எண்ணி எண்ணி ராகங்கள் பாடுதோ, ஆஹா ராகங்கள் பாடுதோ. வானவில்லில் ஒரு மாலை கட்டி வந்து யாரென்று தேடுதோ, ஆஹா யாரென்று தேடுதோ. ஏதேதோ சங்கீதம், என்ன என்ன சந்தோஷம். நான் பாடவோ
எதிரில யாரையுமே காணும். இவளா சிரிச்சுக்கிறா. இந்த வயசு குட்டிகளை டீச்சரா போட்டாலே இப்படித்தான். தப்ப விடக்கூடாது. நல்ல சந்தர்ப்பம். மனசுல பீறிக்கிட்டு வரதெல்லாம் கொட்டு கொட்டுன்னு கொட்டிடணும். நீங்க நானேதான். இப்படி தனியா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணுமேன்னு ரொம்ப நாளா நான் துடிச்சுக்கிட்டு இருந்தேன். எதுக்கு சார்? எல்லாம் முக்கியமான விஷயம் தான். உங்ககிட்ட ஒரு அந்தரங்க ரகசியம் சொல்லணும். ரகசியமா? என்கிட்ட எதுக்கு சார் சொல்லணும்? உங்ககிட்ட சொல்லாம பின்ன உங்க பாட்டிக்கிட்டயா சொல்ல முடியும்? அறிவு கொடி, ரெண்டுல ஒண்ணு கொடு. எது? ரெண்டு காதுல ஒண்ணு கொடு, ரகசியம் சொல்லணும்னு. என்ன மாதிரி ஒரு ஆண் அழக ஏன் நானேன்னு வச்சுக்கேன். உங்ககிட்ட வந்து அன்பா, ஆதரவா, அரவணைப்பா ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னா என்ன செய்வ? இவ்வளவுதான விஷயம்? நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். இந்த மாதிரி விஷயத்துக்கு பதில் ரகசியமா தான் சொல்லணும். கொஞ்சம் இருங்க. கண்ணை மூடுங்க. எதுக்கு? முத்தம் கொடுக்க போறாளோ? அம்மா அம்மா என்னமா இப்படி திடீர்னு வந்து நிக்கிற? ஒரு லெட்டர் கூட போடாம? திடீர்னு வர மாதிரி சூழ்நிலைப்பா. லீவ் போட்டு வந்திருக்கேம்மா? இல்லப்பா, வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. ஏமா என்னாச்சு உனக்கு? அந்த ஹெட் மாஸ்டர் ஒரு மாதிரிப்பா, எனக்கு பிடிக்கல. அதான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன்ப்பா. ஊருக்கு ஊரு பாலையா மாதிரி ஆட்கள் இருக்கத்தாம செய்யறாங்க. கவலைப்படாது. கூடோ கஞ்சியோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு இங்கே இருந்துடலாமா? வயசான காலத்துல உங்களுக்கு நான் உதவியா இருக்கிறத விட்டுட்டு உங்களுக்கு பாரம் ஆயிட்டேனப்பா. வயசுக்கு வந்த ஒரு பொண்ணு காலாகாலத்துல ஒருத்த கையில புடிச்சு கொடுக்காம உன்னை வேலைக்கு அமிச்சம் பாருமா, அது என் தப்புதான். எப்படி இருந்த குடும்பமா எப்படி ஆயிப்போச்சு. இனிமே பழசு நினைச்சு என்ன பிரயோஜனம்? நான் ஒரு மடைய ஊர்ல இருந்து வந்த பொண்ணை வீட்டு வாசல நிக்க வச்சு பேசிட்டு இருக்க பாரு. வாமா, முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடலாம். வாமா வா. அதனாலதான் புள்ளி புடுவருக்கு புள்ளியே இல்ல போச்சு. அவனை இழுத்து வெளியே தள்ளுகிறான். பாவி, வயசானவரை கூட்டி இப்படி அடிக்கிறே. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஏழைங்க பாவம் உன்னை சும்மா விடாது. நீங்க வா. நான் குடிச்சிட்டு பேச நினைக்காத. என்னைக்காக இருந்தாலும் என் கையால் தான் அவருக்கு சாவு. உன்னை விட மாட்டேன். டேய் பாரையா. டேய். நான் சொன்னது அற்புத திட்டம் சொன்னியா? ஒரு முக்கியமான விஷயம். அந்த கிழமை ரொம்ப நாளாவே தண்ணி போட்டுட்டு திமிரா பேசிட்டு அலையறான். இப்ப நாள் விட்டு வச்சு தப்பு. அவனை தண்ணி ஊத்தியே காலி பண்ணு. சரி சார். என்னம்மா, குழாயில் ஏதாவது தண்ணி தகராறா? தண்ணி இல்ல சார். தண்ணியே வரலையா? குழாய் இல்ல சார். குழாய் இல்லைன்னா என்கிட்ட அம்மா ரிப்போர்ட் பண்றீங்க. கவுன்சிலர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எம்எல்ஏ கிட்ட ரிப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்ஸ்பெக்டரை பார்க்கணும் சார். ஏன் எங்களை பார்த்தா போலீஸ்காரனா தெரியலையா? எங்க கிட்ட ரிப்போர்ட் கொடுத்தா நாங்க கேஸ பிடிக்க மாட்டோமா? நான் திலீப்பனை பார்க்கணும் சார். என்னம்மா திடகாத்திரமா இருக்க? என்ன பாக்குறத விட்டுவிட்டு வியாதிஸ்தனை பார்க்க வந்திருக்கீங்க. வியாதியா? அவர் நல்லா தானே இருந்தாரு. நல்லா இருந்தா ஏன் சிக் லீவ் போடுறாரு? சிக் லீவா? ஆமா, இன்னும் இந்த ஆளு டியூட்டியில ஜாயின் பண்ணவே இல்லை. ஈ லாப்ல அங்கே போகுது, ஈ இங்க வருது. ஒருவேளை ஈக்கு கண்ணு தெரியலையா? என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். ஐயா, 1 கிலோ அரிசியும் 1 கிலோ பருப்பும் கொடுங்க. திலீபன்
மாளிகை கொள்ள வந்தாங்க, நான் காப்பாத்திட்டேன். கொல்ல வந்தாங்களா? ஆமா. யார் அவனுங்க? அந்த பாலையாவோட ஆட்கள் தான். பாலையாவோட ஆளுங்களா? ஆமாங்க. இது இன்னைக்கு நேத்து பகை இல்ல, 15 வருஷத்து பகை. அவனாலதான் எங்க அம்மா இறந்துட்டாங்க. இந்த கிராமத்துல எங்க குடும்பம் தான் பாலையாவுக்கு சமமா இருந்துச்சு. அது பாலையா கண்ணை ரொம்ப நாளா உறுத்திக்கிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்ல, அவன் நிலத்துக்கு எங்க நிலம் வழியாதான் தண்ணி போகணும். அவனுக்கு இடைஞ்சலா இருந்த எங்க நிலத்தை வாங்க தலகையில நின்னா எங்க அப்பா ஒத்துக்கல. அதனால அவன் செய்த ஒரு கொலைய எங்க அப்பா மேல சுமத்தி அப்பாவை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டான். அம்மாவை மிரட்டி நிலத்தையும் எழுதி வாங்கிட்டான். அப்பா ஜெயிலுக்கு போன அவமானத்தாலையும் பரம்பரை பரம்பரையா இருந்த நிலத்தை பறி கொடுத்தனாலையும் எங்க அம்மா தூக்கு போட்டுட்டாங்க. உன் கதையை கேட்டா ரொம்ப பாவமா தான் இருக்கு. உன் கதைப்படி பார்த்தா பாலையா ரொம்ப மோசமானவனா இருப்பான் போட்டிருக்கேன். எனக்கு இந்த ஊர்ல நடக்கிறது எதுவுமே புரியல. உங்களுக்கு போக போக எல்லாம் புரியும். அது இருக்கட்டும், என்ன பார்த்து ஏன் ஓடுனீங்க? நான் வரேன். அது ஒண்ணும் இல்ல, நான் தான் உன்கிட்ட ஏற்கனவே ஒரு லெட்டர் போட்டிருக்கேன். நான் ஒரு சிஐடி ஆபீசர்னு எங்க நீ நடு ரோட்ல உளறி விடுன்னு பயந்துட்டு தான் நான் ஓடியாந்தது நல்லதா போச்சு. உங்க அப்பாவை காப்பாத்திட்டேன். அப்பா, அப்பா பாத்துங்க. இப்ப எப்படி பாருக்க? வணக்கம். இவர்தான் உங்களை காப்பாத்தினாரு. நான் சொல்லல, இவர்தான் திலீபன். இது சிவாவுடைய ஃப்ரெண்ட் இல்ல? இந்த புள்ள ஏதோ கல்வெட்டு ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லுச்சு. கல்லு 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 வெட்டுறதாம். நீ அப்பாவை பாத்துக்க, அப்புறமா பாக்கலாம், அப்புறம் பேசலாம். உழுறது நாம, உழைக்கிறது நாம. விளைச்சல் வேற ஒருத்தனுக்கு. பாடுபட்டவனுக்கு பசியை கொடுத்துட்டு பலனை பாவையை அனுபவிக்கிறான். நம்ம மண்ணுல விளையிற நெல்ல குறைச்ச விலைக்கு மிரட்டி வாங்கிக்கிறான். இனியும் அவன் மிரட்டலுக்கு நாம பணியக்கூடாது. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, வீரன் ஒரு நாள் தான் சாவான், கோழ தினம் சாவான். ஆமா, சிவா சொல்றதையா கரெக்ட். ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். ஏய், இளங்கன்னு பயமரியாதுன்னு சொல்லுவாங்க. நீ பாட்டுக்கு பேசிட்டு போயிடுவ. நாளைக்கு எங்களுக்கு ஒண்ணு ஆயிடுச்சுன்னா குழந்தை வீட்டுக்கு யாரு பேர் சொல்றது? ஆமாயா, இப்படி பயந்து பயந்து ஆயுசுக்கும் அடிமையா இருந்தே சாவுங்க. வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. ஆனா பாலையா இருக்க வரைக்கும் இந்த பலிகொடுத்தாம் பட்டிக்கு விடுதலையும் இல்ல, விமோச்சனமும் இல்ல. ஆமா, இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டி ஆகணும். நம்ம வேர்வைக்கு ஒரு விலை வேணும். சரி, நாளைக்கு நம்ம எல்லாரும் நெல்லை வெளியூர்ல விக்கிறோம். பாலையா என்னதான் பண்ணிடுவான்னு பாத்துக்கலாம். ஏன்பா, நெல்லெல்லாம் எங்க கொண்டு போறீங்க? விக்கத்தான். அது தெரியுது. எங்க கொண்டு போய் விக்க போறீங்க? எங்க நெல்லு கட்டுப்படி வர மாதிரி நியாயமான வேலை எங்க கிடைக்குதோ அங்க விக்க போறோம். இத்தனை நாளா நியாயமான விலையை நான் கொடுக்கலையா? நல்லா கொடுத்தீங்க. மத்த ஊர்ல கொடுக்கறத விட 10 ரூபாய் குறைச்சு தானே கொடுப்பீங்க. நிறுத்துப்பா. 10 ரூபாய் காசுக்கு போய் பழக்கத்தை மாத்துறீங்களே. நான் மூட்டைக்கு 20 ரூபாய் கூட தரேன். எல்லாம் வண்டியும் திருப்புங்க. 20,000 ரூபாய் கொடுத்தாலும் சரி, உங்ககிட்ட நெல்லை விற்க போறது இல்ல. உனக்கு அடிமையா இருந்தது போதும். நீயே நாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி? அவங்க சொல்ல வேணாமா? நீ போய் எடுத்து சொல்லி எல்லா வண்டி திருப்பி அனுப்பு. சரிங்க. மூட்டைக்கு 20 ரூபாய் ஐயா அதிகமா தரேங்கிறாரு. எல்லாம் வண்டி திருப்புங்க. சரிங்க. நீ திருப்பா. ஏன்னா 20 ரூபாய்க்கு விலை போறீங்க? இவ்வளவு பேரு நான் சொன்னதை கேட்டு திரும்பி போயிட்டாங்கல்ல, நீ மட்டும் ஏன்பா அடம் பிடிக்கிற? நான் சோத்துல உப்பு போட்டு சாப்பிடுறேன். எல்லாரும் இருங்கடா. எங்க ஆள காணோம். நீங்க எங்கட போறீங்க? இவ்வளவு நேரம் உங்களுக்காக காத்துட்டு இருந்துட்டு
இப்பதான் பக்கத்து ஊருக்கு போய் நெல்லு வித்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாரு. மாமா, எங்க அப்பா எனக்கு சந்தையில இருந்து புது சட்டை பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிருக்காரு. அதான் என்னைக்கு இல்லாம இன்னைக்கு குளிக்கிறியா? பாரு தம்பி, புது சட்டை வந்தோனே மாமா குடுக்குறியா? நான் போட்டுக்கிறேன். ஓ தரேன். நீங்க மொட்டை அடிச்சுக்கிறீங்களா? ஐயோ, மொட்டையா? ஆமாண்ணே, இவருக்கு கோயில்ல மொட்டை போட்டு காது குத்தணும்னு ரொம்ப நாளா அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவர்தான் இதெல்லாம் நம்ப மாட்டாரே. இவ்வளவு நாளா வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருந்தாரு. இன்னைக்குதான் சரின்னு சொல்லி நெல்லை வித்துட்டு அப்படியே அவனுக்கு புது துணி வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு. அதத்தான் சொல்றா. அதுக்கு நேரம் வர வேணாமண்ணே. நேரம் வந்தாச்சு தங்கச்சி. மாமா முறைக்குதான் நான் வந்துட்டேனே. என் மடியில உட்கார வச்சு ஜாம் ஜாம் மொட்டை அடிச்சுவோம். ஏய், மொட்டை அடிக்க போறாங்களே. சிவா, சிவா, சிவா. ஐயா வணக்கம். வணக்கம். ரத்தம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க, அதான் நான் ஓடி வந்தேன். நான் ரத்தம் கொடுக்கிறேன் டாக்டர். ஐயோ, எனக்கு அவனுடைய உயிர் தான் முக்கியம். நீங்க கொடுக்க வேண்டியது இல்லைங்க. இவரோட பிளட் சூட் ஆச்சு, கொடுத்துட்டோம். தேங்க்யூ. ஓ தம்பி, நீங்க கொடுத்தீங்களா? ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆமா, நீங்க சிவாவுக்கு என்ன வேணும்? சொந்தமா? இந்த காலத்துல எந்த சொந்தக்காரன் எனக்கு உதவுறாங்க? நான் வெறும் நண்பன் தான். அப்படியா? நண்பன் என்ன அப்படி தான்ப்பா இருக்கணும். இந்தா, நீ ரத்தம் கொடுத்ததுக்கு இதை வச்சுக்க. ஐயோ, நீங்க விசாரிச்சதே பெருசுங்க. இதெல்லாம் வேண்டாங்க. நான் கூட சொந்தக்காரன் இல்லப்பா, நண்பன் தான். சும்மா வச்சுக்க. நீங்க வேண்டாங்க, வேண்டாம். நீ சிவா பொண்டாட்டி இல்ல? சிவாவ ஒரு பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போய் நல்ல வைத்தியம் பாரு. இந்தா வாங்கிக்கமா. என்னம்மா, ஊருக்கு பெரிய மனுஷன், உன் வீடு தேடி வந்திருக்கேன், வான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டியா? குத்து இரு கொலை இருமா என் புருஷன் அடிச்சு போட்டுட்டு இங்க குசலம் விசாரிக்க வந்திருக்கியா? உனக்கு உதவி செய்யலாம் தான் ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தேன். என் பெரிய மனசை புரிஞ்சுக்காம நீ அவசரப்பட்ட. 4 பேருக்கு முன்னால கொடுத்தா நீ எதையும் வாங்க மாட்டியான். நைஸா கொடுத்தாதான் வாங்குவியா? மாயாண்டி சொன்னா. நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. முதல்ல வெளியே போ. என்னடா அவ மதுரை எரிச்ச கண்ணகி மாதிரி அழுத்திக்கிறா? வெளியே தானே போனோம். வந்த வேலையை முடிச்சிட்டு போயிடுறேன். பகல்ல பார்த்திமே, ராத்திரில சிவா குடுத்து வச்சபடி.
சிவம் படத்துல வர்ற சிவாஜி சார் மாதிரியே இருக்கு. யார் நீ? அது என்னன்னு அது கம்பு. நான் சப் இன்ஸ்பெக்டர் திலீபன், டியூட்டில ஜாயின் பண்ண வந்திருக்கேன். என்ன அது கல்வெட்டு போலீஸ் ட்ரெஸ்ல வந்திருக்க? மிஸ்டர் பாலையா, உங்களை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். என்ன தம்பி, சின்ன பசங்க ஏபிசிடி சொல்ற மாதிரி அரஸ்ட் கிரஸ்ட்னு சொல்லிட்டு இருக்க, என்ன விஷயம்? சிவாவோட மனைவி செல்லக்கிளிய கற்பழிச்சு கொன்ன குற்றத்துக்காக உங்களை அரெஸ்ட் பண்றேன். அரஸ்ட் பண்ண வந்தீங்களா சார்? தம்பி என்னமோ சொல்லுது. தம்பி, சார யாருன்னு தெரியலையா? இவர்தான் டிஎஸ்பி முருகேசன். சார், என் பேர் திலீபன், இன்னைக்குதான் டியூட்டில ஜாயின் பண்ணிருக்கேன். அப்படியா? இவரை அரெஸ்ட் பண்றதுக்கு எஃப்ஐஆர் போட்டு கொண்டாந்துருக்கீங்களா? எஸ். மிஸ்டர் திலீபன், வாட் இஸ் திஸ்? கற்பழிப்பு கேஸ் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க. எவ்வளவு ஒருத்தி வயித்தோலி தாங்காம தற்கொலை பண்ணிட்டு இருக்கா. அதுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்? சார், இந்த கேஸ் எனக்கு பர்சனலா தெரியும். என் கண் முன்னாடியே அந்த ஆள் அந்த பொண்ணு. போலீஸ்கார வேலை சாட்சி சொல்றது இல்ல. சார், நான் வந்து நோ ஆர்குமெண்ட்ஸ். சார், சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய நாமளே எப்படி? Shut up. சட்டத்தை பத்தி உன்னோட எனக்கு நல்லாவே தெரியும். வயித்து வலி கேஸ் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ பாட்டு சொன்னதே சொல்லிட்டு இருந்தா எப்படி? காக்கி சட்டையை மாட்டிட்டா ஆகாயத்து பூமிக்கு குதிக்கமா என்ன? நிதானமாவும் நீக்கு போக்காவும் நடந்துக்க தெரியும். இந்தா. சார், நியாயமாவும் நடந்துக்கணும் இல்லையா? என்ன நீ? நான் என்ன சொன்னா எதிர்த்து பேசிட்டு இருக்க? சார், தயவு செய்து எனக்காக அந்த எஃப்ஐஆர் இன்னொரு தடவை படிங்க. எல்லா எஃப்ஐஆர் இதான் இந்த கேஸோட எஃப்ஐஆர். இந்தா, இதை ஃபாலோ பண்ணு. என் நிலையிலும் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்டுவதிலிருந்து தவறவே மாட்டேன் என்றும் உறுதி கூறுகிறேன். என்ன தம்பி மலைச்சு போயிட்ட? போய் அடுத்து நடக்க வேண்டிய காரியத்தை பாருங்க. அம்மம்மா, இதயம் எரியும் கொடுமை நடந்ததே. பூமாலை கனவில் விழுந்து கருகி போனதே. தீயோடு தீயாகி தீந்தாயே அம்மம்மா. எரியும் சிதையிலே நிலவும் கருகவே, தனிமை சிறையிலே மனதும் உருகவே, அன்பு நெஞ்சமே இங்கு அனலில் வேகுதே. துன்பம் ஒன்றுதான் என் சொந்தமானதே. கனவுகள்தான் கலைந்திடவே, புதுமலர்தான் பொசுங்கியதே. எரியும் சிதையிலே நிலவும் கருகவே, தனிமை சிறையிலே மனதும் உருகவே, அன்பு நெஞ்சமே இங்கு அனலில் வேகுதே. துன்பம் ஒன்றுதான் என் சொந்தமானதே. காத்திருந்து சொந்தனர ஆதரித்த தாயவளும் தீ கொண்டாள் என்ன சதியோ. தாலாட்ட தாயுமின்றி சொல்லி அழையாருமின்றி ஏங்கி அழுதே இங்கே ஏழை கிளியே. ஒளியே மறைந்தே கிடக்க உலகே இருளில் தவிக்க, அடிமை உயிர்தான் மலிவா விடிவே எமக்கு இல்லையா. கிழியில் தெரியும் விடிவே அது தினமும் எழுது முடிவே. இங்கு வெடிப்பிடம் நெருப்பிடும் கொடுமைகள் எழுந்திடுமே. எரியும் சிதையிலே நிலவும் கருகவே,
தனிமை சிறையிலே மனதும் உருகவே அன்பு நெஞ்சமே இங்கு அனலில் வேகுதே துன்பம் ஒன்றுதான் என் சொந்தமானதே ஆண்டாண்டு காலம் இங்கு அடிமையென வாழ்ந்ததெல்லாம் நாளை முதலே இங்கே மாறிவிடலாம் வாதாடி பார்த்ததெல்லாம் வீணாக போனதென்ன வாழை எடுத்தால் இங்கே நீதி பெறலாம் துணிவே துணையாய் இனிவா புலியாய் எழுவாய் மனிதா தடையே தகரும் இனியே தருமம் ஜெயிக்கும் நிஜமே கொடுமை திரையும் உடைக்க ஒரு சபதம் எடுத்து வருவே இனி விழித்திடும் பொழுதுகள் நமக்கென விழியட்டுமே எரியும் சிதையிலே நிலவும் கருகவே தனிமை சிறையிலே மனதும் உருகவே அன்பு நெஞ்சமே இங்கு அனலில் வேகுதே துன்பம் ஒன்றுதான் என் சொந்தமானதே கனவுகள் கலங்கிடவே புதுமனதா பொசுக்கியதே என்ன தம்பி என்ன தெரியல இங்க எதுக்கு வந்த இதெல்லாம் பெரிய இடத்து விஷயம் இதுலயே அனாவசியமா நீ தலையிடுற எதுடா பெரிய இடத்து சமாச்சாரம் கள்ளச்சாராயம் காய்ச்சறதா புரியாம பேசுற பேசாம வாலாட்டாத போமா